மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. திருநெல்வேலியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா சார்? திருநெல்வேலி பக்கம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி. இப்போ நல்ல வேலை யாரும் வரல. நீங்களா சார்? ரெண்டு பேர்னா மன்னிச்சிடலாம். அதில் அங்கே சொன்ன ஒரு கதையை நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். ஒரு தடவை சும்மா சொல்லி பார்த்துக்கினேன். கூவழகிரி சாமி அப்படின்னு ஒரு முக்கியமான மாஸ்டர். நான் நேற்று அந்த பாப்டாவில் கிளாஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டே வந்தேன். அழகிரி சாமி தான் எனக்கு வந்து புதுமை பித்தனை விடவும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாள். ஒரு 5 சென்டிமீட்டர் இடைவெளி புதுமை பித்தன் இருக்குதுன்னா 3 சென்டிமீட்டர் இடைவெளி தான் எனக்கு அழகிரி சாமி இருப்பார். ஏன்னா அப்படி தான் இன்னும் ரொம்ப மனித நெருக்கம் இருக்குல்ல, அது அப்படி சுவாசித்து எழுதினவர். அப்புறம் புதுமை பித்தன் கதையில் கூட ஒரு எல்லலும் துள்ளலும் பயங்கரமாக இருக்கும். அழகிரி சாமி கதையில் முழுக்க ஒரு அப்போ இருந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பசி, வறுமை, அடுப்பெரியாமை இதெல்லாம் அடிநாதமாக இருந்துன்னே இருக்கும். எனக்கு அதனால் எனக்கு அழகிரி சாமி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எந்த பீரியடில் என்ன நம்மக்கிட்ட இல்லையோ அதுதான் படைப்பில் அதிகமாக வரும். தமிழ்ச்செல்வம் ஒரு கதையில் எழுதியிருப்பார், பாவனைகள்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்து கால்களை மடக்கி உட்கார்ந்து பார்த்தார். ஒரு கதை அப்படி ஆரம்பிக்கும். கால்களை மடக்கி உட்கார்ந்து பார்த்தார், ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடக்கி கொஞ்சம் பின்னால் சாய்ந்து பார்த்தான். அப்புறம் ஒரு பக்கம் சாய்ந்து உட்கார்ந்து ஒரு கையை தரையில் ஊன்றி படுத்து பார்த்தான். எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கும். எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது. எனக்கு இது இந்த 3 வரைக்கும் மேலே அந்த கதையை படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அதில் என்ன எவ்வளோ யூனிவர்சல் நோபல் பரிசு வாங்குகிற அளவுக்கு அந்த கதை இருந்தால் கூட என்னால் அதுக்கப்புறம் போகவே முடியல. எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது. இப்போது ஒரு தேசத்தின், ஒரு மாவட்டத்தின், ஒரு நிலப்பரப்பின் ஒரு பசியை ஒரு சின்ன பையனுடைய உடல் அசைவுகளிலிருந்து ஒரு ரைட்டரால் எழுத ஆரம்பிக்க முடியும். அழகிரி சாமியும் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அவருடைய ராஜா வந்திருந்தார், இன்னும் அப்படி பல கதைகளை என்னால் ரெஃபரன்ஸ் கொடுக்கவே முடியும். எனக்கு அவர் கதைகளில் ரொம்ப பிடிச்சது, நான் திரும்ப சொல்கிற ஒரு கதை இருக்குது. வெறும் நாய் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. நாயே சாதாரண நாய் தான், நம்ம யாரையா திட்டம்னா கூட அதுனா சார் நாயில் வெறும் நாய். ஆமாம் இருக்குதுல்ல, அல்சேஷன் நாய் இருக்குது, ஷப்பான்றான், என்னமோ சொல்கிறான் சார். 3 lakhs கொடுத்து வாங்கினேன் சார் நாயன்றான். ஒன்றுமே புரியல. உலகம் என்னடா, ஒருத்தன் எப்படி உட்காந்து பார்த்தாலும் பசிச்சதுன்னு எழுதுறான், இன்னொருத்தன் இந்த நாய் வந்து 3 lakhs சார் அப்படின்றான். அதுக்கு தனி வீடு கட்டுறான், அதுக்கு வந்து ஏசி பண்ணுறான், அதை வந்து வாக்கிங் கூட்டின்னு போகிறான். ஒரு நாய் இன்னொரு நாயை வாக்கிங் கூட்டின்னு போகுது. இது பல பயங்கர கடுப்பாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா. என்னென்னா நம்ம அந்த மாதிரியான கல்ச்சர்லே இல்லை. நம்ம இப்போ அழகிரி சாமி நாய் இதில் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாயாக இருக்குது. நம்ம நாய் அந்த நாய் தான், நாட்டு நாய். அது எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி, நாட்டு நாய் அதுதான் இந்த ப்ரீடு. அப்புறம் இந்த உயர் ஜாதி நாயின்லாம் சொல்கிறாங்களே. பிரபஞ்சன் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். என்னென்னா, ஒரு அம்மா வந்து வீட்டில் வேலை பார்க்குற அம்மா, அந்த அம்மா லேட்டாக வரும். இன்றைக்கி வந்தோடனே அந்த முதலாளி அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். முன்னாடி லேட்டு அப்படிங்கிறது. கல்யாணத்துக்கு போய் வந்தோம்மா, கல்யாணம் 7 மணிக்கே முடிஞ்சிச்சு, 9 மணிக்கு வர அப்படின்னு. இல்லைம்மா சாதாரண கல்யாணம்மா, முக்கியமான கல்யாணம்னா. அந்தம்மா முக்கியமான கல்யாணம்னா இல்லைம்மா ஒரு நாய்க்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சிட்டோம். அந்த மாதிரி ஆச்சரியமாகிடும். நாய்க்கு கல்யாணம் நடந்துச்சானா? ஆமாம்மா எங்கள் தெருவில் தான் நடந்துச்சு. எங்கள் தெருவில் சும்மா சுற்றி இருந்த நாய் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பணக்கார அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே இன்னாடி சொல்கிற ருக்கு அப்படின்னு கேட்கும். அம்மா உண்மையிலே நாய்க்கு தான்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஏன்னா அந்த அம்மா நாயினுடைய பாசிட்டிவான அம்சங்கள்லாம் விளக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கே அப்படி ஒரு ஆசை இருந்திருக்குன்னு தோணும். ஏன்னா அந்த அம்மா சொல்லேன், ஏம்மா எந்த நாயினா பொண்டாட்டி சந்தேகப்பட்டுக்கிறாம்மான்னு. ஒரு 10 விஷயம் அந்த அம்மா அப்படியே டிக்கட்ஸினே போகும். எந்த நாயினா பொண்டாட்டி சந்தேகப்பட்டுக்கிறா, சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து ஏண்டி லேட்டாக வந்துக்குதுன்னு கேட்டுக்குதா, குறைச்சிக்குதாம்மா, அது எவ்வளோ பெரியம்மா. ஏம்மா இதை கட்டிக்கிறத விட அதை கட்டிக்கிறதா என்னம்மா, சந்தோஷமாக வந்தம்மா, நல்லா சாப்பிட்டுட்டு வந்தம்மா, நீ வேலை கொடுத்தா கூட கொடுக்காட்டா போமான்ற லெவலுக்கு அந்த அம்மா போயிடும். அப்படி பின்னிருப்பார். பிரபஞ்சம் சொல்லி சிரிப்பார். அவருக்கு எப்பயுமே பெண்கள் மீது அவ்வளோ பெரிய கரிசனம் இருந்துச்சு அவருடைய ரைட்டிங்கில் எல்லாத்துலேயும்.
இந்த பூழலிசாமியுடைய கதை, அந்த வெறும் நாய் அப்படின்ற கதை என்னென்னா, ஒரு டாக்டர் வீடு இருக்கும். ஒரு டாக்டர் வீடு இருக்கும். அது வந்து டாக்டர் வீடுகள்னால் 3 மாடி தானே இருக்கும். 3 மாடி 4 மாடி இருக்கும். ஒரு மாடி ஃபுல்லாக டிஸ்பென்சரி இருக்கும், இன்னொரு மாடி முழுக்க நோயாளிகள் இருப்பாங்க, இன்னொரு மாடி முழுக்க இவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு வடிவமைப்பில் தான் இருப்பாங்க. அப்படி கூப்பிட்ட கீழே வந்து 2000 ரூபாய் பில் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், இன்ச்சு கூட தவறாது சார். இன்னொரு டாக்டரும் எல்லாம் பேசி வச்சு ஒரே வரைபடத்தை வீடாக மாற்றிருப்பாங்களோன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டர் இருப்பார். எல்லா டாக்டரும் இல்லை, எவ்வளோ பேர் தம்பையா மாதிரி 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் வைத்தியம் பார்க்குற டாக்டர்கள் இதுவரையிலும் இருந்து செத்துக்கிறாங்க. குரியன் மாதிரி ஒரு ஆர்ட் ஆப்ரேஷனையே 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவங்க வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நிற்கிறாங்க. அதுக்காக தான் நீங்கள் என்ன சார் எல்லாரையும் குறை சொல்கிறீங்கன்னா, அதெல்லாம் இல்லை சார், நான் பார்க்குறதுல இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த நேற்று என்ன ஒரு டாக்டர் பார்க்குறதுக்கு சட்டை வாங்கிட்டு சொன்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கு டாக்டர் தோலை தவிர தினத்தந்தி பேப்பர் கூட படிக்க மாட்டேன் சார் நான்ன்றாரு. எந்த டாக்டருமே தினத்தந்தி பேப்பர் கூட படிக்கிறதில்லை. அவங்க தொழிலில் பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதிலே இருந்துடுறாங்க. அது சரியாக தப்பான்னு தெரில. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட எந்த சின்ன அழகாக இருந்துச்சோ அதுக்கு போட்டார் சார்ன்றாங்க. அந்த பாலிடிக்ஸில் அவ்வளோதான் அவங்களுக்கான இடம் இருக்குது. அப்படி இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நோயாளியை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி அந்த டாக்டர் வந்து நான் சொல்கிற டைப் உள்ள டாக்டரு. அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். கடைசி வீடு, புறநகர் பகுதியில் ஒரு கடைசி வீடு இந்த டிஸ்பென்சரி எல்லாம். இந்த டாக்டர் வந்து நான் சொன்னல அந்த 3 lakhs நாய், அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ரக நாய் வளர்ப்பார். இந்த பக்கத்தில் அந்த தென்னந்தோப்பில் ஒரு சின்ன குடிசை இருக்கும். அந்த தென்னந்தோப்பை பார்த்துக்கிற முனியன்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து அவரும் அவங்க பொண்டாட்டியும் ஒரு சாதாரண நாயை வளர்ப்பாங்க. அவங்க தெரு நாய். அவங்க 3 லட்சத்துக்கான நாய் வச்சு வளர்க்க முடியும். அவங்களே தென்னந்தோப்பில் குடிசை போட்டுன்னு உட்காந்துப்பாங்க. இப்போது காலையில் இந்த டாக்டர் வந்து அந்த நாயை கூட்டின்னு வாக்கிங் போவார்ல, அப்போ அந்த நாயை ஏக்கமாக அந்த நாய் பார்க்கும். இந்த நம்ம நாய் இதில் இதுதான் நம்ம நாய். இதே ஏக்கமாக போவோம். சார், ஒரு டாக்டர் வந்து ஒரு பித்தளை செயின் போட்டு அதுக்கு செயின் போட்டுக்குது. இது நம்ம ஆளுக்கு செயினே கிடையாது. அது வந்து அதான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதில். அது வந்து டக்குன்னு எட்டுமே டாக்டர் வந்து வாக்கிங் முடிஞ்சோடனே கூண்டில் போட்டு மூடிடுவார். நம்ம நாய் வந்து அந்த ஊர் முழுக்க தென்னந்தோப்பு முழுக்க அலையலாம். அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த தென்னந்தோப்பை பார்த்துக்கிற ஆள் இருக்கான்ல, அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, இந்த டாக்டரோடு நம்ம ஒரு சின்ன உறவு வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும் அது. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்ததாலும் சரி, கார் வச்சுன்னு, இந்த ஆளோட நம்ம ஒரு உறவு வச்சுங்க, அவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா போதும். இவன் நினச்சிக்குவான், என்றைக்குனா ஒரு நாள் அந்த நாள் நம்மளை காரில் ஏற்றினே போக மாட்டான் அவன். இவன் நினச்சிக்குவான், இன்றைக்கி தான் நாமளும் இந்த காரில் உட்காந்து போகலான்னு. இல்லை, ஆனால் அவன் இவனோட ஒரு உறவு வச்சுக்கணுன்னு ட்ரை பண்ணுவான். இந்த பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறால்லப்பா, நம்பால்ப்பா அவர் நல்லா தெரியும் என்ன, நீ ஏன் அப்படின்னு நீ கூட்டின்னு போனான்னு வச்சுக்க, நீ ஹூ ஆர் யூ அப்படின்னு இவன் கேட்டுருவான். அப்போ தான் இவனுக்கு தெரியும் நம்ம ஒன்றுமே இல்லை, நாம தான் அப்படி நினச்சோம், அந்த டாக்டர் அப்படி நினைக்கணுமே. இவன் ரொம்ப ஆசைப்படுவான் அவர் கூட உறவு வச்சுக்கணும். அப்படி பல அட்டம்ப்ட்டு நடந்துனே இருக்கும். எல்லா அட்டம்ப்ட்லேயும் இவன் ஃபெயிலியர் ஆகிடுவான். அந்த டாக்டருக்கு இவன் பேர் கூட ஞாபகம் இருக்காது. இவன் பக்கத்து வீட்டில் தென்னை மரத்தில் குடிசை போட்டுங்கிறான்றதுலாம் அவருக்கு ஞாபகமே இருக்காது. இவனை யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சன் சொன்னார்ல, என்ன நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் வருன்னு, அந்த மாதிரி இவனை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் வரும். என்னென்னா, ஒரு நாள் டிஸ்பென்சரி தீப்பற்றி எரியும். எரிஞ்ச உடனே எல்லோரும் வருவாங்க பக்கத்து வீட்டாக. ஹவு பியூட்டிஃபுல்னு ஒருத்தன், தீ எரியுதுல ஹவு பியூட்டிஃபுல் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணிடுவான். யாரையோ பண்ண சொல்லுவான், இவன் பண்ண மாட்டான். அது விதவிதமாக இருப்பாங்க மனிதர்கள். ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு கூட அது அந்த தீயை அணைக்கணும்னு தோணாது. எல்லாம் கருத்து சொல்லுவான். சார், வீடு கட்டும்போதே பார்த்து கட்டணும் சார், ஃபயர் சேஃப்டிலாம் இல்லாத வீடு கட்டினா இப்படி தான் சார் நடக்கும். இவன் வீடே எரிஞ்சுன்னு வரும். அப்புறம் இவன் எல்லோரும் கருத்து சொல்லுவான். ஆனால் யாருமே அந்த வீட்டை வந்து அணைக்க மாட்டாங்க. இவன் எரியிற தீக்கு உள்ளே போயிடுவான். வீட்டு மாடிக்கு போய் அரிசி மூட்டை, டாக்டர் டிஸ்பென்சரி இருக்கிற பொருள் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து வந்து போடுவான். அப்படியே ஆளே கருப்பாயிடுவான். எல்லோரும் பார்ப்பாங்க, ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுவான். ஒர்க் பண்ணி அப்படியே அப்புறம் அந்த தீயெலாம் அணைச்சிடுவாங்க. இவன் உடம்புலாம் லேசான காயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுருவான். போட்டோடனே சந்தோஷமாகிடும் அவனுக்கு. இந்த வலியெலாம் அவனுக்கு ஒரு வலியே இல்லை. சரி, அந்த டாக்டர்கிட்ட
நம்ம இனிமேல் வாழ்க்கையில் அவர் மறக்க மாட்டார் நம்மளை. இவனுங்கெல்லாம் வந்து சட்டம் பேசுன்னு சரா பேசுன்னு தான். நம்ம ஒருத்தன் தான் உள்ளே போனோம், போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோம், போய் டாக்டர்கிட்ட போய் பெருமிதமாக நிற்பான். இது அந்த அந்த கருப்பு உடம்பு அடிப்பட்டது இல்லை போய் நின்று அப்படியே அவரை பார்ப்பான். அவர் 100 ரூபா எடுத்து கொடுப்பார், வச்சுக்கோ அப்படின்னு. கணக்கு தீர்ந்துச்சு. நீ வந்து தீயில் இறங்கி வேலை பார்த்த, நான் 100 ருபீஸ் கொடுத்துட்டேன், காசு வேணாம் சார், நான் வேறு என்ன வேணும், அதாவது என்ன வேணுன்னா அவர் கேட்க மாட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டார். ஆனால் ஒரு பார்வை என்ன கேட்குன்னா, அப்புறம் அவ்வளோதான்ப்பா, நீ உள்ளே போய் அணைச்ச, யாருமே அணைக்கலை, உனக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன், முடிஞ்சிடுச்சுலப்பா. கட் அண்ட் ரைட் துண்டாக தான் நம்ம ஆட்கள் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து சாதாரண ஆட்களை வந்து வச்சுருக்கிறோம். இந்த ஸ்கேவெஞ்சர் தானே நீ, இந்த 50 ரூபா, இந்த 10 ரூபா இருந்தா போ முடி, அவ்வளோதான். அது இல்லை சார், நீ வந்து சும்மா அவன் தோளில் கை போட்டு சாப்பிட்டேப்பா காலைல உட்காரு, வீட்டிலேருந்து கொஞ்சம் சோறு எடுத்துன்னு வந்து அவனுக்கு உட்கார வச்சு உங்கள் கூடயே உட்கார வச்சு சாப்பிட வைங்க. 10 தாட்டி உங்கள் லெட்டினில் அடைப்பு வந்தால் கூட அவன் வந்து உனக்கு எடுத்து கொடுத்துருவான். நீ வந்து அப்படி வெளியே நிற்க வச்சு, இந்தா சார் இந்தாடா 10 ரூபா எடுத்துன்னு போடான்னா அவன் நல்லா அடைக்கிட்டு இருந்தான்னு போயினே இருப்பான் இல்லையா? அப்போ ஒரு சாதாரண மனிதர்களை, உறவுகளை பேணுறதுக்கு, உறவுகளை வளர்ப்பறதுக்கு நமக்கு தெரியாத மனிதர்களாகத்தான் 100 ரூபா அவன் ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பொண்டாட்டிக்கு இவன் மேலே பயங்கர எரிச்சலாக இருக்கும். என்னத்துக்கு இவன் எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டர்னு அலையிறான். அதுக்கு நமக்கு என்ன வேலை வெட்டிக்கு போய் தென்னந்தோப்பில் 4 தேங்காய் இருக்குன்னா கூட நம்ம பிழைக்கலாம். டாக்டர் உனக்கு என்னயா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் அடி விழுல சொல்ல மாட்டான். அவன் மனசுக்குள்ளேயே பொறுமைன்னு இருப்பாள். அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாதாயிடும். இவன் வந்து இவனை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சுல்ல, அந்த மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட போவான். அவன் போய் அந்த சீட்டு போடுறாங்களே அவங்ககிட்ட போய் சொல்லுவான், டாக்டருக்கு ரொம்ப வேண்டியவர்னா அவன் பார்ப்பான், டாக்டர் எங்கே நீ என்னடா வேண்டியவன் பார்ப்பான். இல்லைங்க நம்ம டிஸ்பென்சரி நம்ம டிஸ்பென்சரியா, டாக்டர் டிஸ்பென்சரி தீப்பத்தி அறிஞ்சு இல்லைங்க, நான் தான் அனுப்பிச்சேன். அப்போல்லாம் இவன் வேலைக்கே வந்துருக்க மாட்டான். நீ அனுப்பிச்சனா இல்லைங்க, என் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டருக்கு தெரியுங்க. இவர் பெரிய கலெக்டர், இவர் பேர் சொன்னால் டாக்டர் போய் 3வது சீட்டில் உட்காருட்டோம். 7வது ஆளாக தான் இவனை பார்ப்பார். டாக்டர் பார்ப்பார். இவனுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியே அவர் காட்டிக்க மாட்டார். அவன் பொண்டாட்டியை வந்து இவன் கூட்டின்னு போவானா வேற, பாரு இது வரலும் பார்த்த டாக்டர் கிடையாது இவர், இன்றைக்கி பார்க்க போகிறவர், அவர் உயிரையே நான் தான் காப்பாற்றிக்கிறேன்னு பெருமிதத்தோடு கூட்டின்னு, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. சாதாரணமாக கூட்டின்னு போவோம். அவர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி 75 ரூபா கொடுறான்வார். 75 அன்றைக்கே நான் 100 ரூபா வாங்காத போயிட்டுனே நீ பார்ப்பான். 75 ரூபா ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு வெளியே வருவான். வெளியே வரும்போது அந்த நாயை பார்ப்பான். இப்போ டாக்டரை பார்க்க முடியாதுல்ல, நாயை பார்ப்பான். அது அப்படியே டாக்டர் மாதிரியே இருக்கும். இவனை பார்ப்பேன். அது இப்படி பார்த்தோன்னே பயங்கர வெறுப்பில் அந்த கையால் ஆகாத தனம்னு இருக்குது, இயலாமை, அந்த மாதிரி இருக்கும் பார்வை. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சாமி உங்களெல்லாம், நீங்களாம் 3 லட்சம் 4 லட்சம், நாங்களாம் 50 ரூபா 75 ரூபா இல்லாத கேஸு போயிடுவாங்க. போட்டுன்னா அடுத்து நான் இது வந்து கூடையே அந்த இவங்க நாய் போய் பார்த்துருக்கும், பின்னாடி டிஸ்பென்சரிக்கு வெளியே நிற்கும். இந்த நாயும் அந்த நாயும் வந்து உரிமிக்கும், அது இன்னும் ரெண்டும் பார்த்துருக்கோம். அப்புறம் இவங்க போயிடுவாங்க. அடுத்த நாள் காலைல டாக்டர் வந்து அதனுடைய நாயை கூட்டின்னு வாக்கிங் போவார். இந்த நாய் வந்துச்சுல, இது பயங்கர வெறுப்பில் இருக்கும் டாக்டர் மேலே. இது எல்லாத்தையும் கவனிச்சுன்னு தான் இருக்கும். இதுக்கு என்ன நினச்சிச்சின்னு தெரில, ஓடி போய் அந்த நாயை ஒரு கடிக்கும். 2 நாய்க்கும் பயங்கர சண்டை வந்துடும். இந்த டாக்டர் வந்து இந்த நாயை நான்சென்ஸ் இடியட்னு இங்கிலீஷில் திட்டுவார். திட்டினோடனே இந்த நாய் 2 சண்டை போட்டுச்சுல, இந்த வெறும் நாய் என்ன பண்ணு டக்குன்னு எகிரி டாக்டரை கடிச்சிடும். அதனுடைய எய்ம் வந்து இந்த நாய் கிடையாது, கடிச்சிட்டோடனே சொல்லி இவனுக்கு அப்படியே திக்குன்னு ஆகிடும். ஐயோ கடவுளே, டாக்டரை கடிச்சிச்சு நாய், நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரியல, இந்த குடிசையை கூட காலி பண்ணிட்டுவாங்களேன்னு இவன் அப்படியே போவான். அவன் பொண்டாட்டி வந்து ஒரு சின்ன பை எடுத்துன்னு கொஞ்சம் குடிசையை பார்த்துக்கதா வரேன்னு போவான். விறுவிறுன்னு போவான். போய் வந்து வீட்டில் கஞ்சி குடிக்கிறது வசதி இருக்காது. அவள் எங்கே தம்மா போய் வருவா, போய் 1/4 கிலோ சிக்கன் வாங்கின்னு வருவா. சிக்கன் வாங்கி வந்து கறி சோறு பொங்கி சாப்பிடுன்னு அவன் நாய்க்கு நல்லா சாப்பிடு போட்டு. மனுஷங்களுக்கு தான் தெரியல,
உனக்காச்சும் தெரிஞ்சு சொல்லுவான். அதாவது இவங்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாய்கிட்டேச்சும் அவன் பேசுவான். அதாவது ஒரு ஒரு எழுத்தாளன் எந்த மாதிரியான விஷயத்த எவ்வளோ பவர்ஃபுல்லாக வைக்கிறான் பாருங்க. அவன் வந்து டாக்டர் திட்டமாட்டான், அதில் அவன் வந்து எதுவுமே இல்லை. நான் அவருக்கு அந்த அந்த ரைட்டரை போய் டாக்டர் வந்து கேஸ் போட்டான்னு வச்சுக்கேன், நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்ல டாக்டர் வால், நாய்க்கும் சண்டை வச்சா அதுதான் சொன்னேன். ஒரு எழுத்தாளருடைய இடம் வந்து அவ்வளோ பிரமாதமான இடமா இருக்குது. அழகிரிசாமி வந்து அந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல் கதை. அது வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கூட எடுத்துன்னு போக வேண்டிய மிக முக்கியமான கதை. நான் இன்னும் ஒரு கதை சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்து அப்புறம் ஒரு கதை